இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், போலீஸ் குறித்து மிகவும் மோசமாக பேசிய எஸ் ராஜாவிற்கு எதிராக எப்போதும் போலீஸ்க்கு ஆதரவாக பேசும் ரஜினிகாந்த் ஏதாவது கருத்து தெரிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பை எழுந்துள்ளது. பொதுவாக ட்விட்டர் மூலம் வைரலாகும் எச் ராஜா தற்போது வீடியோ மூலம் வைரலாகியுள்ளார். வட இந்திய ஊடகங்கள் கூட எச் ராஜாவை வைத்து விவாதம் நடத்தி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மெய்யாபுரம் அருகே உள்ள பள்ளிவாசல் பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்காக மேடை அமைக்க பாஜகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா அழைக்கப்பட்டிருந்தார். மேடை அமைக்க அனுமதி மறுத்ததால் பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா கோபமாக போலீசுடன் வாக்குவாதம் செய்தது வைரலாகியுள்ளது. சென்னையில் கடந்த ஏப்ரல் மாதம் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்திற்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்காத நடிகர் ரஜினிகாந்த் வேறு ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார். அதில் போலீசார் தாக்கப்பட்ட செய்தி குறித்து வன்முறையின் உச்சகட்டமே சீருடையில் பணிபுரியும் காவலர்கள் தாக்கப்படுவதுதான். இத்தகைய வன்முறை கலாச்சாரத்தை உடனே கிள்ளி எறியவில்லை என்றால் நாட்டுக்கே பேராபத்து. சீருடையில் இருக்கும் காவலர்கள் மீது கை வைப்பவர்களை தண்டிக்க இன்னும் கடுமையான சட்டங்களை நாம் இயற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இரண்டாவது முறை தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு குறித்து பேசிய ரஜினிகாந்த் தனது பேட்டியில் தூத்துக்குடி போலீசார் மீது கை வைத்தவர்களை சும்மா விடக்கூடாது, அங்கு நடந்த போராட்டத்திற்கு சமூக விரோதிகள் ஊடுருவலே காரணம், போலீஸை தாக்கியவர்கள் மன்னிக்கப்படக்கூடாது, இப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்தினால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்று போலீசாருக்கு ஆதரவாக பேசினார். இப்படி போலீஸுக்கு ஆதரவாக எப்போதும் கருத்து தெரிவித்து வரும் ரஜினிகாந்த் எச் ராஜா விஷயத்திலும் அப்படி கருத்து தெரிவிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எச் ராஜா போலீஸ் மட்டுமில்லாமல் நீதிமன்றத்தையும் அவமானப்படுத்தி இருக்கிறார். எச் ராஜாவின் இந்த மோசமான செயல் குறித்து ரஜினியின் பார்வை என்ன என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தானும் அரசியலுக்கு வருவதாக அவர் கூறியுள்ளதால் இந்த கேள்வி அவர் முன் நோக்கி நிற்கிறது. எச் ராஜா போலீஸை தாக்கவில்லை என்றாலும் இதைவிட தமிழகத்தில் யாரும் தமிழக காவல்துறையை பகிரமாக அசிங்கப்படுத்த முடியாது என்று கூறும் அளவுக்கு போலீஸை எச் ராஜா இழிவுபடுத்தியுள்ளார். போலீஸ் தாக்கப்பட்டதை விட மோசமான விஷயம் இது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த காவல்துறையையும் அசிங்கப்படுத்தி விட்டார் எச் ராஜா. இதற்கு டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் ரஜினிகாந்த் ஏதாவது கருத்து தெரிவிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டராவது போடுவாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.